அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம அப்பா ஜென்ரேஷன்ஸ் தான். ஏன்னா அவங்க வாழ்ந்த டயத்துல தான் ஏதாவது ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த சீன் வந்து படத்துல ஓடும் போது கிளாப் பண்ணிலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரோட்ல ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறதுல மேக்சிமம் வந்து தலையில ஹெல்மெட் போட்டிருக்காதுங்க. ஏன் ஹெல்மெட் போடுறதில்லன்னா, நாங்களாம் அப்பயே கவர்மெண்ட் சர்வெண்ட், எங்களெல்லாம் போலீஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதாவது ஹெல்மெட் போடுறதே வந்து போலீஸுக்கு பயந்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு தான் வந்து இப்போ இந்த நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுக்கு தான். இப்போ யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா, நாங்கள் அப்பலேருந்தே அந்த கட்சி தான், நாங்களும் அப்பலேருந்தே அந்த கட்சி தான். 2 கட்சியும் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இல்லடா அப்படின்னா, அது ஏமாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க ஏமாத்தி பழகிட்டாங்க, நாங்கள் ஏமாந்து பழகிட்டோம். அப்போ புது கட்சிக்காவது ஓட்டு போடுங்கடா, அவங்க கூட ஏமாத்துவாங்கடா. ஒருவேளை ஏமாத்தாம போயிட்டாங்கன்னா ஒரு லூப் உடஞ்சிடும்ல, நாங்க ஏமாந்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஓட்டு போறோம்னு தெரியாம இது மாதிரியும் சில பீஸுக சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா,